சீலுதினாடும ஐபுவான் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நாங்கள் இந்த நிகழ்காலம் இறந்த காலம் தொடர்பாக பார்த்த வீடியோவில் அகனவா என்ற சொல்லில் ஆரம்பித்து எக்கத்துவேனவா என்ற சொல்ல நாங்கள் முடிச்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எக்கத்து கரணவா என்ற சொல்லில் இருந்து பதினவா என்ற சொல் வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்றால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஒன்றே நாங்கள் அப்பி வீடியோ கிட்டாவா இதோ நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது சொல் என்னென்றால் எக்கத்து கரணவா. எக்கத்து கரணவா என்றால் சேர்க்கப்படுகிறது அப்படின்ற அர்த்தம் தரும். இந்த எக்கத்துக்கரணவா எங்கே பயன்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். இப்போ நாம் ஒரு டீமாக இருக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நம்ம டீமுக்கு ஒருத்தரை நாம் சேர்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் அப்பே டீம் மெக்கட்ட எக்கெனெக் எக்கத்துக்கரணவா. நாங்கள் அப்பே டீம் மெக்கட்ட எங்களோட டீமுக்கு அப்பே டீம் மெக்கட்ட எங்களோட டீமுக்கு எக்கெனெக் என்றால் ஒருத்தர். எக்கெனெக் எக்கத்துக்கரணவா ஒருத்தரை சேர்க்கிறோம். அப்பே டீம் மெக்கட்ட எக்கெனெக் எக்கத்துக்கரணவா நாங்கள் எங்களோட டீமுக்கு ஒருத்தரை சேர்த்துக்கொள்கிறோம். இந்த எக்கத்துக்கரணவான்ற சொல்லுடைய இன்னும் ஒரு உதாரணம் என்னென்றால் காசு சேர்க்கறது இருக்குது தானே, அந்த மாதிரி சேர்க்கிற விஷயங்கள். இப்போ உதாரணம் மம சல்லி எக்கத்துக்கரணவா நான் காசு சேமிக்கிறேன். இந்த சேமிக்கிறேன் அதுக்கும் எக்கத்துக்கரணவா தான். அதே மாதிரி சேர்க்கிறதுக்கும் எக்கத்துக்கரணவா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் பயன்படுத்துவோம். சரி, எக்கத்துக்கரணவான்ற சொல்லுடைய இறந்த காலம் என்ன? எக்கத்துக்கரா. எந்த ஒரு வினை சொல்லலையும் கரணவா என்று வந்தால் அந்த கரணவா இறந்த காலத்தில் கரா என்று மாறும். உதாரணமாக இப்போ எக்கத்து கரணவான்ற சொல் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். இப்போ எக்கத்து கரணவாவுடைய சொல்லுள்ள கரணவாவை மட்டும்தான் இறந்த காலத்தில் கரா என்று மாற்றி இருக்குது. அப்போ எக்கத்து அப்படியே தான் வந்திருக்குது. எக்கத்து கரணவா சேர்க்கப்படுகிறது அல்லது சேமிக்கப்படுகிறது. அப்போ எக்கத்து என்ற சொல்லை எடுத்து அதில் கரணவான்ற சொல்ல கராண்டு மாற்றினா செய்து முடிச்சாச்சு, அதாவது சேர்த்தாச்சு அல்லது சேமிச்சாச்சுன்ற அர்த்தங்கள் தரும். அப்போ எக்கத்து கரா. உதாரணமாக இப்போ கதா கரணவான்னு சொல்றதுக்கு தானே கதா கரணவாண்டா கதைக்கிறது. அப்போ கதா கரணவாவில் கரணவா வெட்டி விட்டால் என்ன மிச்சம்? கதா மட்டும்தான் மிச்சம். அப்போ கதா கரணவா இறந்த காலத்தில் எப்படி வரும்? கரணவா வந்து கராவா மாறும். அப்போ கதா அப்படியே வந்து கதா கரா அண்டு மாறும். அப்போ எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், கரணவாண்டு எங்கேயாவது ஒரு வினைச்சொல் வரதாக இருந்தால் அதனுடைய இறந்த காலம் கரா அண்டு முடியும்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்போ எக்கத்து கரா என்றால் சேமிச்சாச்சு. மம சல்லி எக்கத்து கரா நான் காசு சேமித்தேன். மம சல்லி எக்கத்து கரா நான் காசு சேமித்தேன். அப்போ ஆஃபீஸ் செக்கட்ட மேனேஜர் கெனெக் எக்கத்து கரா. அப்போ ஆஃபீஸ் செக்கட்ட எங்களோட ஆஃபீஸுக்கு மேனேஜர் கெனெக் ஒரு மேனேஜர்ன்றது இங்கிலீஷ் பேர் தான், அதனால் நாங்கள் கெனெக்ன்றதை போட்டுக்கிறோம். மேனேஜர் கெனெக். இந்த கெனெக்ண்டா ஒருத்தர்ன்ற அர்த்தம் தரும். அப்போ மேனேஜர் கெனெக்னு சொன்னால் ஒரு மேனேஜர்னு அர்த்தம். மேனேஜர் கெனெக் எக்கத்துக்கரா என்றால் நாங்கள் சேர்த்தோம். எங்களோட ஆஃபீஸுக்கு நாங்கள் ஒரு மேனேஜர் சேர்த்தோம்னு சொல்லும்போது அப்போ ஆஃபீஸ் சேர்க்கட்ட மேனேஜர் கெனெக் எக்கத்துக்கரானா நாங்கள் சேர்த்தோம்னு அர்த்தம். சரி தானே? இப்போ இந்த ஆட்கள் சேர்க்கறது இருக்குது தானே, ஆட்கள் வேலைக்கு சேர்க்குற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எக்கத்துக்கரணவான்னு சொல்கிறது இல்லை, பந்தவ கண்ணவான்னு சொல்கிறது. விளையிட்டா? எக்கத்துக்கரணவாண்டா இப்போ ஒரு டீம் இருக்குது, அந்த டீமோட இன்னொருத்தரை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கொள்கிறது. இப்போ மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த மேனேஜரோட இன்னொரு மேனேஜரை சேர்க்கறது தான் எக்கத்துக்கரணவா. ஆனால் நம்ம வேலைக்கு சேர்க்கறது இருக்குது தானே, வேலைக்கு நாங்கள் ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் சொல்கிறது பந்தவ கண்ணவா என்றால் சேர்க்கறது, ஆக்கள் சேர்க்கறதுக்கு பந்தவ கண்ணவா. இப்போ ஆமிக்கு ஆக்கள் சேர்க்குறாங்க, ஹமுதாவட்ட கட்டிய பந்தவ கண்ணவா. ஹமுதாவட்ட ஆமிக்கு கட்டிய பந்தவ கண்ணவா. ஆட்கள் சேமிக்கிறார்கள், அதாவது ஆட்கள் சேர்க்குறாங்கன்னு சொல்லும்போது பந்தவ கண்ணவா. இப்போ ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். கார்மெண்ட் ஃபேக்ட்ரியட்ட சேவக்கையோ பந்தவ கண்ணவா. கார்மெண்ட் ஃபேக்ட்ரியட்டன்னு சொன்னால் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு சேவக்கையோ அதாவது சேவையாளர்கள் அல்லது வேலைக்காரர்கள்னு சொல்லலாம். சேவக்கையோ பந்தவ கண்ணவான்னு சொன்னால் சேர்த்துக்கொள்கிறாங்க. அவங்க வேலைக்கு சேர்க்கறதுக்கு சொல்கிறது பந்தவ கண்ணவாண்டு. ஆனால் சும்மா சேர்க்கறதுக்கு நாங்கள் சொல்கிறது எக்கத்துக்கரணவாண்டு, சேமிக்கிறதுக்கும் நாங்கள் எக்கத்துக்கரணவான்னு சொல்கிறது. அப்போ கணக்கு கூட்டுறதுக்கும் கான எக்கத்துக்கரணவா. கணக்கு கூட்டுறது இருக்குதுன்னு அந்த கூட்டுறதுக்கும் எக்கத்துக்கரணவான்னு சொல்லி தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ஸோ இந்த எக்கத்துக்கரணவாவில் ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் என்கிட்ட கேளுங்க, நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ரைட், ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய வினைச்சொல் எலவனவா என்று சொன்னால் நாங்கள் சில இடங்களில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கதைப்பாங்க. சில இடங்கள் துரத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை துரத்துறதுக்கு சொல்லுவாங்க, அல்லது ஒருத்தரை கலைக்கிறதுக்கு சொல்லுவாங்க, ஒருத்தரை விரட்டுறது. இப்போ மலையக பகுதியெல்லாம் வந்துட்டு அவனை விரட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விரட்டி விடுங்கன்னு சொன்னால் அவனை துரத்தி விடுங்கன்னு அர்த்தம். அப்போ துரத்துதலுக்கு நாங்கள் சொல்கிறது எலவனவான்னு சொன்னால் துரத்துறது. ஒரு ஆளை துரத்துறதுக்கு நாங்கள் சொல்கிறது எலவனவா. மாவ எலவனவா அவர் என்ன துரத்துகிறார். மாவ எலவனவா அவர் என்னை துரத்துகிறார். மாவ எலவனவா அவர்
மாவ என்னை எலவனவா துரத்துகிறார். அப்போ துரத்தியதுன்னு சொல்லும்போது எலேவுவா, துரத்தியது இறந்த காலம் என்ன எலேவுவா, எலேவுவான்னு சொன்னால் துரத்தியதுன்னு அர்த்தம், துரத்தி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஏயா மாவ எலேவுவா, அவர் என்ன துரத்தி விட்டார். ஏயா மாவ எலேவுவா, அவர் என்ன துரத்தி விட்டார். ஏயா மாவ கெதரிங் எலேவுவா, அவர் என்ன வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டார், வீட்டிலிருந்து துரத்தி விட்டார்னு சொல்லும்போது ஏயா மாவ கெதரிங் எலேவுவா, எலேவுவான்னு சொன்னால் துரத்தியாச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்த வாகனம் செலுத்துறது இருக்கு தானே, வாகனம் செலுத்துறதுக்கும் வாகன எலவனவா, வாகனத்தை துரத்துறது இல்லை, வாகனம் ஓட்டுறதுக்கு, அந்த வாகனம் ஓட்டுறதுக்கும் நாங்கள் வாகன எலவனவான்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்துவோம். கார் எலவனவா, கார் ஓட்டுறது, கண்டெய்னர் எலவனவா, கண்டெய்னர் ஓட்டுறது, பஸ் எலவனவா, பஸ் ஓட்டுறது, அந்த ஓட்டுறதுக்கு நாங்கள் செலுத்துறது, வாகனத்தை செலுத்துறதுக்கும் நாங்கள் எலவனவா என்று பயன்படுத்துவோம். அப்போ எலவனவான்னு சொன்னால் துரத்துறதுக்கும் வரும், வாகனம் ஓட்டுறதுக்கும் எலவனவான்னு சொல்லி பயன்படுத்துவோம். அப்போ வாகன எலவனவான்னு சொன்னால் வாகனம் ஓட்டுறதுன்ற அர்த்தம். மாவ எலவுவான்னு சொன்னால் என்ன துரத்தினாங்க, மாவ எலவனவான்னு சொன்னால் என்ன துரத்துறாங்க. மாவ எலவனவா என்றால் என்னை துரத்துறாங்க, அப்போ மாவ எலவுவான்னு சொன்னால் என்ன துரத்தினாங்க. வாகன எலவுவான்னு சொன்னால் வாகனத்தை ஓட்டினார் என்ற அர்த்தத்தை இது தரும். சரி, அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது அல்லனவா. அல்லனவா என்று சொன்னால் தொடுறது இருக்கு தானே, தொடுறதுக்கு நாங்கள் அல்லனவான்னு சொல்கிறது. அல்லனவா தொடுறது. ஏயா பொத்த அல்லனவா, அவர் புத்தகத்தை தொடுகிறார். ஏயா பொத்த அல்லனவா, அவர் புத்தகத்தை தொடுகிறார். அல்லனவாண்டா தொடுகிறார்னு அர்த்தம். அப்போ அல்லனவாவுடைய இறந்த காலம் எல்லுவா. எல்லுவா என்றா பிடிச்சாச்சின்னு அர்த்தம். பொலிசியங் ஹொராவ எல்லுவா, பொலிசியங் ஹொரா எல்லுவா. பொலிசியங்னு சொன்னால் பொலிசால அல்லது பொலிசாராலன்னு அர்த்தம். பொலிசியங் பொலிசாரால், ஹொராவ எல்லுவா, ஹொராவண்டா கல்லணை, ஹொராண்டா கல்லன், ஹொராவ எல்லுவான்னு சொன்னால் கல்லணை பிடிச்சாங்க. பொலிசியங் ஹொராவ எல்லுவா அப்படி என்றால் பொலிசாரினால் கல்லணை பிடிச்சாங்க, பொலிசார் கல்லணை பிடிச்சாங்கன்னு சொல்லும்போது பொலிசியங் ஹொராவ எல்லுவா. அப்போ அல்லனவாண்டா பிடிக்கிறது, எல்லுவா என்றால் பிடிச்சாச்சின்னு அர்த்தம். அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிற சொல் அத்தாரினவா. இதை நாங்கள் அத்தாரினவான்னு சொல்லலாம், அத்தாரினவான்னு சொல்லலாம். அத்தாரினவான்னு சொன்னாலும் ஒன்று தான், அத்தாரினவான்னு சொன்னாலும் ஒன்று தான். கதைக்கிற பாசையில் நாங்கள் அத்தாரினவான்னு பயன்படுத்துவோம். அத்தாரினவான்னு சொன்னால் விடுறது, அதாவது கை விடுறதுக்கும் நாங்கள் அத்தாரினவா தான், விடுறதுக்கும் அத்தாரினவா தான். ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் பிடிச்சு கொண்டு இருக்கிறோம், உதாரணமாக ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருக்கிறோம், இந்த பிளேட்டை கை விடுறார் அப்படின்னு சொல்லும்போது பிளேட்டெக்க அத்தாரினவா, பிளேட்டெக்க அத்தாரினவா. பிளேட்டுன்றது இங்கிலீஷ் வசனம்ன்றதுனால எக்க வந்திருக்குது. பிளேட்டெக்க அத்தாரினவா, பிளேட்டை விடுகிறார், பிளேட்டை விடுபடுது, அதாவது பிளேட் யாரோ ஒருத்தரால் விடுபடுது, விடப்படுகிறதுன்னு சொல்லும்போது அத்தாரினவான்னு சொல்கிறது. சரிதானே? அதே மாதிரி அத்தாரினவாவுக்கு இன்னொரு சொல் இருக்கு, என்னன்னு சொன்னால் கை விடுங்க, அந்த முயற்சியை கைவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏ உற்சாக அத்தாரின்னு. ஏ உற்சாக, உற்சாகன்னு சொன்னால் ஏ என்றால் அந்த, ஏ உற்சாக அந்த முயற்சியை, உற்சாக முயற்சி, உற்சாக அந்த முயற்சியை, ஏ உற்சாக அந்த முயற்சியை அத்தாரின்னு கைவிடுங்க. ஏ உற்சாக அத்தாரினவா, அத்தாரினவான்னு சொன்னால் கைவிடப்படுகிறது. ஏ உற்சாக அத்தாரினவா, மம ஏ உற்சாக அத்தாரினவா, மம ஏ உற்சாக அத்தாரினவா, மம நான், ஏ உற்சாக அந்த முயற்சியை அத்தாரினவா கைவிடுகிறேன். மம ஏ உற்சாக அத்தாரினவா, நான் அந்த முயற்சியை கைவிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது மம ஏ உற்சாக அத்தாரினவா. அப்போ அரினவாவுடைய இறந்த காலம் அத்தரியா. அரினவாண்டு வந்தால் எரியாண்டு பயன்படுத்தணும். சரிதானே? அப்போ அரினவாண்டா கைவிடப்படுகிறது, எரியாண்டால் கைவிட்டாச்சுன்னு அர்த்தம். மம ஏ அதஹச அத்தரியா, மம ஏ அதஹச அத்தரியா, நான் அந்த ஐடியாவை கைவிட்டுட்டேன், நான் அந்த ஐடியாவை கைவிட்டுன்னு சொல்கிறேன் தானே, அந்த டைமில் மம ஏ அதஹச அத்தரியா, மம நான், ஏ அதஹச அந்த ஐடியாவை, அத்தரியா கைவிட்டேன். ஏன் சார் ஐடியான்னு சொல்லி தரீங்க, தமிழ் இல்லையா? கருத்துன்னு சொல்லுவோம் நாங்கள், ஐடியா கருத்துன்னு சொல்கிறது. நான் அந்த கருத்தை கைவிட்டுட்டேன்னு சொல்கிறதில்ல, நாங்கள் கதைக்கும் போது நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் அந்த ஐடியாவை கைவிட்டுட்டேன் அப்படி தான் சொல்லுவோம். நான் அந்த ஐடியாவை கைவிட்டுட்டேன்னு சொல்லுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிங்களத்தில் பயன்படுத்துறது மம ஏ அதஹச அத்தரியா, மம ஏ அதஹச அத்தரியா. அப்போ அரினவான்னு சொன்னால் கைவிடப்படுகிறது, எரியாண்டால் கைவிட்டாச்சின்னு அர்த்தம். அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது அரினவா. அரினவாண்டா திறக்கிறதுக்கு சொல்கிறது. அரினவாண்டா என்னது? திறக்கிறது, திறக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது. இந்த அரினவா வந்து இன்னொரு இடத்துலையும் பயன்படுத்தப்படும், அதாவது அனுப்புறதுக்கும் நாங்கள் அரினவான்னு பயன்படுத்துவோம், ஒரு சில இடங்களில் பயன்படுத்துவோம். இப்போ நாங்கள் இந்த அரினவா திறக்கிறத பார்ப்போம். தெங் மாமா கடை அரினவா, தெங் இப்போ மாமா, மாமா கடை அரினவா கடையை திறக்கிறார். தெங் மாமா கடை அரினவா, இப்போ மாமா கடையை திறக்கிறார். அப்போ அரினவாவுடைய இறந்த காலம் என்ன? எரியா. எரியாண்டா திறந்தாச்சின்னு அர்த்தம். அப்பி அதை அலுத் ஹோட்டல் லேக்காக் எரியா. அப்பி அது இன்று நாங்கள் அலுத் புதிய ஹோட்டல் லேக்காக் ஒரு ஹோட்டல், ஹோட்டல் லேக்காக் ஒரு ஹோட்டல், எரியா திறந்தோம். அப்பி அதை அலுத் ஹோட்டல் லேக்காக் எரியா நாங்கள் இன்றைக்கு புதிய
ஹோட்டல் ஒன்று திறந்தோம். அப்போ திறக்கிறதுக்கு நாங்கள் அரினவா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் பயன்படுத்துவோம். இன்னொரு இடத்த அரினவா பயன்படுத்தும் நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்றால் மம லியூமக் அரினவா, மம மல்லிட்ட லியூமக் அரினவா, மம மல்லிட்ட லியூமக் அரினவா. அரினவாண்டா அனுப்புறதுக்கும் சொல்கிறது சரிதானே. அரினவாண்டா திறக்கிறது தானே. நான் தம்பிக்கு கடிதம் ஒன்று அனுப்புறேன்னு சொல்லும்போது மம மல்லிட்ட லியூமக் அரினவா, லியூமக் யவனவாண்டும் சொல்லலாம், லியூமக் அரினவாண்டும் பயன்படுத்தலாம். அரினவா இந்த இடத்துலையும் பயன்படுத்தப்படும்ன்றதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க சரிதானே. அப்போ நான் தம்பிக்கு கடிதம் அனுப்பினேன் என்று சொல்லும்போது மம மல்லிட்ட லியூமக் எரியா, மம மல்லிட்ட லியூமக் எரியா. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம். நான் தம்பிட கையில் காசு கொடுத்து அனுப்பினேன், நான் தம்பிட கையில் காசு கொடுத்து அனுப்பினேன்னு சொல்லும்போது மங் மல்லியாத்தே சல்லி தீல அரியா, மங் நான் மல்லியாத்தே தம்பிட கையில் சல்லி தீல அரியா காசு கொடுத்து அனுப்பினேன். மல்லியாத்தே சல்லி தீல அரியா, மல்லியாத்தே சல்லி தீல அரியா, மம மல்லிட்ட சல்லி தீல யவ்வாண்டுன்னு சொல்லலாம். இப்போ நான் தம்பிக்கிட்ட காசு கொடுத்து அனுப்பினேன்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் அதிகமான இடங்களில் இப்படியும் பயன்படுத்துவாங்க. எப்படி என்றால் மம மல்லியாத்தே சல்லி தீல அரியா, மம மல்லியாத்தே சல்லி தீல அரியா, மம மல்லியாத்தே நான் தம்பிட கையில் சல்லி தீல அரியா காசு கொடுத்து அனுப்பினேன், காசு கொடுத்து அனுப்பினேன்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் சல்லி தீல அரியாண்டு பயன்படுத்தலாம். அடுத்தது வஹனவா. வஹனவாண்டா மூடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது. வஹனவாண்டா என்னது மூடுறதுக்கு சொல்கிறது. இப்போ மஹத்யா ஆஃபீஸுக்கே துர வஹனவா. மஹத்யா என்றால் ஐயா, மஹத்யா ஐயா ஆஃபீஸுக்கே அதாவது ஆஃபீஸில் துர வஹனவா கதவை மூடுகிறார். துர என்ற கதவு மூடுகிறார், வஹனவாண்டா மூடுகிறார். அப்போ மஹத்யா ஆஃபீஸுக்கே துர வஹனவா அப்படின்றால் ஐயா ஆஃபீஸில் கதவை மூடுறார், ஆஃபீஸில் கதவு மூடுறாருன்னு சொல்லும்போது மஹத்யா ஆஃபீஸுக்கே துர வஹனவா, மஹத்யா ஆஃபீஸுக்கே துர வஹனவா. மஹத்யா ஐயா ஆஃபீஸுக்கே ஆஃபீஸில் துர வஹனவா கதவை மூடுகிறார், துர கதவு வஹனவா மூடுகிறார். அப்போ வஹனவாண்டா மூடப்படுகிறதுன்னு அர்த்தம், இப்போ நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ துர வஹனவாண்டா மூடுகிறாருன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த வஹனவாவுடைய இறந்த காலம் என்ன வெஹுவா. வஹனவாவுடைய இறந்த காலம் என்ன வெஹுவா. வெஹுவாண்டா மூடியாச்சுன்னு அர்த்தம். இப்போ மம வாகனே துர வெஹுவா, மம வாகனையே துர வெஹுவா, மம நான் வாகனையே வாகனத்தில் துர வெஹுவா கதவை மூடினேன். அதாவது அந்த வாகனத்திட கதவை மூடினேன்னு சொல்லும்போது வாகனையே துர வெஹுவா என்று சொல்லி சொன்னால் நான் வாகனத்திட கதவை மூடினேன். மம லொரியே துர வெஹுவா, மம லொரியே துர வெஹுவா அப்படின்றால் நான் லொரிட கதவை மூடினேன் என்று சொல்லும்போது, நான் லொரிட கதவை மூடினேன் என்று சொல்லும்போது மம லொரியே துர வெஹுவா, மம லொரியே துர வெஹுவா நான் லொரியில் கதவை மூடினேன் அப்படின்ற அர்த்தத்தை இது தரும். அடுத்தது கடனவா. கடனவாண்டா உடைக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது. கடனவாண்டா என்னது உடைக்கிறதுக்கு சொல்கிறது. ஆனால் இந்த கடனவா இன்னும் சில இடங்களில் பயன்படுத்தப்படும். எந்த இடத்துல பயன்படுத்தப்படும்? காய் பிக்கிறது இருக்குது தானே, காயை பிக்கிறதுக்கு, காய் பிக்கிறதுக்கும் கடனவா தான், பூ பறிக்கிறதுக்கும் கடனவா தான் சரிதானே. பூ பறிக்கிறதுக்கும் கடனவா தான், காய் பிக்கிறதுக்கும் கடனவா தான், அதே மாதிரி உடைக்கிறதுக்கும் கடனவா தான் சரிதானே. ரைட். புதா செல்லம்படு கடனவா, புதா செல்லம்படு கடனவா அப்படி என்றால் மகன் விளையாட்டு பொருட்களை உடைக்கிறான். புத்தா மகன், செல்லம்படு விளையாட்டு பொருட்கள், கடனவா உடைக்கிறான். மகன் விளையாட்டு பொருட்களை உடைக்கிறான், புத்தா செல்லம்படு கடனவா. இப்போ கடனவாவுக்கு இன்னும் 2 அர்த்தங்கள் சொல்லியிருந்தானே. மம பூஜாவட்ட மல் கடனவா, மம பூஜாவட்ட மல் கடனவா நான் பூஜைக்கு பூ பறிக்கிறேன், நான் பூஜைக்கு பூ பறிக்கிறேன், பூ பறிக்கிறேன்னு சொல்லும்போது மல் கடனவா. மம பூஜாவட்ட மல் கடனவா நான் பூஜைக்கு பூ பறிக்கிறேன்னு சொல்லும்போது நான் பூஜைக்கு பூ பறிக்கிறேன் என்று சொல்லும்போது மம பூஜாவட்ட மல் கடனவா. மம நான் பூஜாவட்ட பூஜைக்கு மல் பூக்கள் கடனவா பறிக்கிறேன், நான் பூஜைக்கு பூக்கள் பறிக்கிறேன்னு சொல்லும்போது மம பூஜாவட்ட மல் கடனவான்னு சொல்லலாம். ரைட். இப்போ இந்த கடனவா இன்னொரு இடத்த பயன்படுத்தும் நான் சொல்லியிருந்தேன். எந்த இடத்துல அது? அதாவது பிக்கிறதுக்கு. மம அம்ப கடனவா நான் மாங்காய் பிக்கிறேன், மாங்காய் பிக்கிறேன்னு சொல்லும்போது அம்ப கடனவா. அப்போ பிக்கிறதுக்கும் கடனவா தான், பறிக்கிறதுக்கும் கடனவா தான், உடைக்கிறதுக்கும் கடனவா தான். ரைட். இந்த கடனவாவுடைய இறந்த காலம் கெடுவா. கடனவாவுடைய இறந்த காலம் என்ன? கெடுவா. கெடுவாண்டா உடைச்சாச்சு சரிதானே. இப்போ மகே பைசிக்கலே மல்லி கெடுவா, என் சைக்கிளை தம்பி உடைச்சிட்டான். மகே பைசிக்கலே மல்லி கெடுவா என்றால் என் சைக்கிளை தம்பி உடைச்சிட்டான். மகே பைசிக்கலே என்னுடைய சைக்கிளை மல்லி கெடுவா தம்பி உடைச்சிட்டான். மகே ஃபோன் එක நங்கி கெடுவா, மகே ஃபோன் එක என்னுடைய ஃபோனை நங்கி கெடுவா தங்கச்சி உடைச்சிட்டாள். அப்போ ஃபோன் එක கெடுவாண்டா ஃபோனை உடைச்சிட்டாங்க, உடைக்கப்பட்டது. கெடுவாண்டா உடைச்சி முடிஞ்சுது. அப்போ கடனவாண்டா உடைக்கிறது, கெடுவாண்டா உடைச்சாச்சுன்னு அர்த்தம். அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது கெடனவா. சார் இப்போ தானே சொல்லி தந்தீங்க அதை, அது கடனவா. கடனவாண்டா ஒருத்தரால் செய்யப்படுறது, உடைக்கிறதுக்கு சொல்கிறது
கடனவாண்டு. அப்போ உடைச்சிட்டாரு, உடைக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது கெடுவான்னு சொல்கிறது. இப்போ தானா உடையுதுன்னு சொல்கிறேன் தானே, உடையுது, உடைகிறது, இப்போ உடைஞ்சிட்டு போகுது, அது யாரும் செய்யலை, தானா உடையுது. அப்படி உடையும் போது கெடனவா என்று சொல்லலாம். சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்த பென்சில் சும்மா தானா உடையுது. அப்பி கெனாப்பு பென்சில் இபே கெடனவா. அப்பி கெனாப்பு பென்சில் நாங்கள் கொண்டு வந்த பென்சில்கள். அப்பி கெனாப்பு நாங்கள் கொண்டு வந்த பென்சில் பென்சில்கள் இபே கெடனவா. இபே என்றால் தானாக, இபே தானாக, கெடனவா உடையுது. அப்பி கெனாப்பு பென்சில் இபே கெடனவா அப்படி என்றால் நாங்கள் கொண்டு வந்த பென்சில் தானாக உடையுது. விளையாடு தானே. மகே புட்டுவ கெடுனா, கடனவாவுக்கு இறந்த காலம் கெடுவான்னு வந்திருக்குது. அப்போ கெடனவாவுடைய இறந்த காலம் கெடுனா அண்டு வரும். கெடுவாண்டு வராது, கெடுனா. கெடுனாண்டா உடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். மகே புட்டுவ கெடுனா, என்னுடைய கதிரை உடைஞ்சிட்டுது. மகே புட்டுவ கெடுனா, என்னுடைய கதிரை உடைஞ்சிட்டுது. சரி, இந்த அந்த கெடுனா இருக்குது தானே, இந்த கெடுனா இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்படும். அதாவது வாகனம் பழுதா போயிட்டுன்னு சொல்கிறது தானே, வாகனம் பழுதா போயிட்டுதுன்னு சொல்கிறது தானே, அந்த டைமில் வாகனே கெடுனான்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறோம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையால் பஸ் நின்றுட்டுது. பஸ்ஸில் நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பயணம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது பஸ் ஏதோ ஒரு பிரச்சனையில் நின்றுட்டுது. அப்போ பஸ் பழுதா போயிட்டு தானே, தமிழில் நாங்கள் சொல்லும்போது பஸ் பழுதா போயிட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இதை சிங்களத்தில் சொல்கிறதா இருந்தால் யாராவது வந்து கேட்குறாங்க, ஐ பஸ்ஸுக்கே கீனத்தே, ஐ பஸ்ஸுக்கே கீனத்தே, ஏன் பஸ்ஸில் போகலை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைம் நீங்கள் சொல்கிறீங்க பஸ்ஸுக்கே கெடுனா, பஸ்ஸுக்கு கெடுனாண்டா, பஸ் உடைஞ்சிட்டுது அப்படின்றது தான் டிரான்ஸ்லேஷன். ஆனால் அதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால் பஸ்ஸு பழுதா போயிட்டுன்னு சொல்லும்போது பஸ்ஸுக்கு கெடுனா. அப்போ பஸ் உடைஞ்சி 2 துண்டு ஆகிறது இல்லையே, பஸ்ஸுக்கு கெடுனாண்டா பஸ் பழுதா போயிட்டுன்னு அர்த்தம். இதனால் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் போகிற வாகனம் பழுதா போயிட்டுன்னு சொன்னால் பைக்கே கெடுனா, பைசிக்கல் உடைஞ்சிட்டுது. அப்போ பைசிக்கல் உடைஞ்சிட்டுன்னு சொல்கிறது இல்லது, பைசிக்கல் பழுதா போயிட்டுன்னு சொல்கிறது. வேனுக்கு கெடுனா, வேன் உடைஞ்சிட்டுது, வேன் உடைஞ்சிட்டுது அல்ல, வேன் பழுதா போயிட்டுன்னு சொல்லும்போது வேனுக்கு கெடுனா என்று சொல்லி பயன்படுத்தணும். சரிதானே? ரைட். அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது வந்தினவா. வந்தினவாண்டா என்னது? கும்பிடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது. கும்பிடுறதுக்கு என்ன சொல்கிறது? வந்தினவா. வணங்குறது, அதாவது நாங்கள் சாமி கும்பிடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது வந்தினவா. மம வந்தினவா, நான் வணங்குகிறேன். அப்போ நான் வணங்கிட்டேன், நான் கும்பிட்டுட்டேன், நான் சாமி கும்பிட்டேன்னு சொல்லும்போது மம வெந்தா. சிங்களாக்கள் நான் புத்தரை கும்பிடுறேன்னு சொல்லும்போது மம புதுங் வந்தினவா. மம புதுங் வந்தினவா. மம நான் புதுங் வந்தினவா, புத்தரை கும்பிடுகிறேன். புதுங் வந்தினவான்னு தான் சொல்கிறது. புத்தர் வந்தினவா இல்லை, புதுங் வந்தினவான்னு சொல்கிறது. புதுங் வந்தினவான்னு சொன்னால் நான் புத்தரை கும்பிடுகிறேன்னு அர்த்தம். சரி, இந்த கும்பிடுகிறேனுடைய இறந்த காலம் வெந்தா. அப்போ நான் புத்தரை கும்பிட்டேன்னு சொல்லும்போது மம புதுங் வெந்தா. மம புதுங் வெந்தா, நான் புத்தரை கும்பிட்டேன். ரைட். வந்தினவாண்டா கும்பிடப்படுகிறது, வெந்தாண்டா கும்பிட்டாச்சின்னு அர்த்தம். சரிதானே? வந்தினவா கும்பிடப்படுகிறது, வெந்தா கும்பிட்டாச்சு. ரைட். அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது பந்தினவா. சார், வந்தினவா தான் கும்பிடுறது, இது பந்தினவா. பந்தினவாண்டா கட்டுறதுக்கு நாங்கள் சொல்கிறது. அதாவது மிட்டி பந்தினவான்னு சொன்னால் கட்டு கட்டுறது. முருங்கா மிட்டி பந்தினவான்னு சொன்னால் முருங்கைக்காய் கட்டு கட்டுறது. முருங்கைக்காயை கட்டாக கட்டுறதுக்கு நாங்கள் சொல்கிறது முருங்கா மிட்டி பந்தினவா. முருங்காண்டா முருங்கைக்காய், மிட்டி பந்தினவா. மிட்டி என்றால் கட்டு, பந்தினவாண்டா கட்டுறது. அப்போ முருங்கைக்காயை கட்டாக கட்டுறோம்னு சொல்லும்போது முருங்கா மிட்டி பந்தினவா என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்தலாம். ரைட். அப்போ கட்டியாச்சின்னு சொல்லும்போது பெந்தா. முருங்கா மிட்டி பெந்தா என்றால் முருங்கைக்காயை கட்டு கட்டினோம். மிட்டி பெந்தா கட்டி முடிஞ்சுன்னு அர்த்தம். ரைட். பெந்தாண்டா கட்டியாச்சின்னு அர்த்தம். சரி, இன்னொரு இடத்துல இந்த பந்தினவா பெந்தா பயன்படுத்தப்படும். எங்கே தெரியுமா? ஒயா பெந்தலாது, ஒயா பெந்தலாதுன்னு கேட்பாங்க. நீங்கள் கட்டிட்டீங்களான்னு கேட்பாங்க. கட்டிட்டீங்களா இல்லை, நீங்கள் திருமணம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்கும்போது ஒயா பெந்தலாதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க தாம பெந்தலானே, இன்னும் திருமணம் செய்யலை. இஸ்ஸரஹட பந்தினவா, இஸ்ஸரஹட பந்தினவா, நான் இதுக்கு பிறகுதான் கல்யாணம் கட்டுவேன், இதுக்கு பிறகு நான் கல்யாணம் கட்டுவேன்னு சொல்லும்போது இஸ்ஸரஹட பந்தினவா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். ரைட். அப்போ அதே கேள்வி திருப்பி கேட்குறாங்க, ஒயா பெந்தலாது, நீங்கள் கல்யாணம் கட்டிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஓ மம் பெந்தா, ஓ மம பெந்தா, ஓ மம பெந்தாண்டா, ஆம் நான் கல்யாணம் கட்டிட்டேன், நான் திருமணம் செஞ்சிட்டேன்னு சொல்லும்போது மம பெந்தா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். பந்தினவாண்டா கட்டுறதுக்கும் பயன்படுத்துறது, கல்யாணம் கட்டுறதுக்கும் பயன்படுத்துறது. அப்போ பெந்தாண்டா ஏதாவது ஒன்றை கட்டுறதுக்கும் பயன்படுத்துறது. அதே மாதிரி கல்யாணம் கட்டியாச்சுன்னு சொல்லும்போதும் பெந்தா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்? பயன்படுத்தி கொள்ளும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் புதுசாக என்ன விஷயத்தை நீங்கள் படிச்சீங்க அப்படின்றத கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சேல்துநாடு மைபவான் சைனிங் ஆஃப்.